குட் மார்னிங். நீங்கள் நன்றாயிருக்க உங்களை வாழ்த்துகிறேன். உங்களிடம் சில விஷயங்கள் தவறாக காணப்படலாம். உங்களாலேயே உங்களை சரியாக மாற்றுவதற்கு முடியாமல் இருக்கலாம். அதற்கு எதுக்கு உங்களை நீங்கள் தண்டித்துக் கொள்ள வேண்டும்? உங்க வீட்டில் உள்ளவர்களோ, மகளோ மகனோ வேறு ஒருவரோ சரியாக ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். அதற்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும்? எப்பொழுதுமே கடவுள் மகிமையின் ஒரு நிலையிலிருந்து மகிமையின் அடுத்த நிலைக்கு தேவன் உங்களை மாற்றிக்கொண்டே செல்கிறார் என்பதை முதல்ல விசுவாசிங்க. முதல்ல நீங்க உங்களை குறித்தே நல்ல விதமா உணருங்க. உங்களை நல்ல விதமா நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க மனைவி, உங்க கணவன், உங்கள் பிள்ளைகளை நல்ல விதமா உணர்வதற்கு உங்கள் இதயம் வேலை செய்யும். உங்களை நீங்க நல்ல விதமா உணர்வதற்கு முன்பு நீங்கள் ஒரு பரிபூர்ண ஆழ்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்களை நல்ல விதமாய் உங்களை உணருங்கள். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நல்ல விதமாய் உணர்வுங்கள். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்கள். மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள். புருஷனுக்கு நன்றி சொல்லுங்கள். செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். பெற்ற தகப்பனும் தாய்க்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். மதீனமாய் நாம் தவறு செய்திருந்தாலும் அந்த மதீனத்தை தேவன் பொருட்படுத்தாமல் தேவன் உங்களை உயர்த்துகிற ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் அதிக பலனை இந்த நாளில் உங்களுக்கு தருவார். நீங்கள் கரெக்டா இருக்கிறதுனால அல்ல, நீங்க நேர்மையா இருக்கிறதுனால அல்ல, அல்லது நீங்கள் கெட்டு போனதுனாலும் அல்ல. ஸ்தோத்திர. நீங்கள் அவருடைய சாயல், அவருடைய மகன். ஆகவே இந்த அதிகமான பலனை உங்களுக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். தயவை உங்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவார். அன்பை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார். இரக்கத்தை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார். புதிய உயரங்களுக்கு உங்களை அழைத்து செல்வார். நாளைக்கு சந்திப்போமா? God bless you.